நேத்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாரு. அதுல நிறைய கேள்வி வந்து கேட்கப்படுது. விஜய் மேல வந்து செருப்பு வந்து தூக்கி அடிச்சாங்களே, அதை பத்தி கேட்கும் போது அண்ணன் கொடுத்த பதில் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, விஜய் வந்து ஈர்க்கவே வந்துட்டு செருப்பு வந்து தூக்கி அடிச்சிருக்கலாம். ஏங்க விஜயோட ஃபேன்ஸ் வந்துட்டு விஜய் ஈர்க்கிறதுக்கு செருப்புலாமா வந்து தூக்கி அடிப்பானுங்க. சரி, அதை கூட விட்டுறலாம். 10 ரூபா பாலாஜின்னு வந்துட்டு கலாச்சிட்டு இருக்காங்களே, அதை பத்தி கேட்கும் போது அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஏடிஎம்கே பீரியட்லயும் வந்து இது போல வந்து நடந்துட்டு இருந்தது. பழனிசாமிக்கும் இது போல வந்துட்டு அதுல இருந்து பங்குலாம் வந்து போயிட்டு தான் இருந்தது. அப்ப வந்துட்டு 10 ரூபா பழனிசாமின்னு வந்து கூப்பிடலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இதுல வந்து என்ன தெரியுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கேல வந்து நடந்துட்டு இருந்தது, அப்ப இப்பவும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு வந்து ஒத்துக்கிற மாதிரி தான் அண்ணன் வந்து பதில் கொடுத்திருக்காரு. இந்த பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஸ்கிரீன்ல வந்து ஒரு போட்டோ வந்துட்டு போட்டு அவர் வந்து பதில் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பிரச்சாரத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணி அந்த வேனுக்குள்ள வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பார்ல, அந்த போட்டோ வந்துட்டு போட்டுட்டு கீழே வந்து இந்த கரூர் மக்கள் வந்துட்டு செத்து இருக்க மாதிரி வந்துட்டு இமேஜை வந்து எடிட் பண்ணி அந்த பிரஸ் மீட்ல வந்துட்டு பதில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளோ கேவலமாவோட அரசியல் பண்ணுவீங்க?